Hello everyone, welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நமக்கு நாமே வீட்லயே எப்படி ஈஸியா த்ரெட்டிங் பண்ணலாம்ன்றத வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் Subscribe பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு த்ரெட் வந்து தேவை. இட் கேன் பி எனி த்ரெட். ஆனால் ஒரு த்ரெட் வந்து தேவை. ஒரு ஐப்ரோ ப்ரஷ், ட்வீசர், அப்புறம் சிசர். நார்மலாக எந்த ப்ராடக்ட்டும் போடாமல் என் ஐப்ரோஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த த்ரெட்டு சொன்னேன்ல, அந்த த்ரெட்டை எடுத்து என்னோடய ஐப்ரோஸோட ஹை பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா என்னோடய 2 ஐப்ரோஸும் ஒரே ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அதை வந்து இழுத்து நெத்தியோட வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து அந்த தடம் விழும். ஸோ நமக்கு 2 ஐப்ரோஸோட ஹை பாயிண்ட்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஐப்ரோ ப்ரஷ்ஷால் என்னோடய ஐப்ரோஸை வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி மேபிள் நியூயார்க்கோட கொலாசல் காஜலை வந்து எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து மேலே வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அப்வர்ட்ஸில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். மறுபடியும் இப்போது கீழே வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இப்படி அவுட்லைன் பண்ணி நம்ம வரைஞ்சி வச்சுக்கனால நம்ம ஐப்ரோ ஷேப்பை வந்து நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து தின்னாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் முடி வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்க முடியும். நம்ம ட்ரா பண்ணி வந்து ப்ளக் பண்ணுறதுனால நம்மளுடைய ஐப்ரோ ஷேப் வந்து 2 ஐப்ரோஸோட ஷேப் வந்து மாறவே மாறாது நமக்கு. நெக்ஸ்ட் ட்வீசரை வச்சு ஒரு ஹேராக வந்து நான் வந்து ப்ளக் பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வந்து ஐப்ரோஸ் வந்து எடுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பயம் ஐப்ரோஸ் எடுத்தால் வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆல்ரெடி தின் ஐப்ரோஸ் வேறு. ஸோ எடுத்தால் இன்னுமே வந்து முடி இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறதே கிடையாது. லாஸ்ட் 2 இயர்ஸை தான் வந்து பண்ணுறேன். அதுவுமே வந்து நானே தான் பண்ணுறேன். நான் இதுவரையும் பார்லர் போனதே கிடையாது. பார்லர் போய் த்ரெட் பண்ணால் வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டதே கிடையாது. அண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நானே தான் இந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து ஐப்ரோஸ் எடுத்து இப்போ வந்து பழகிருச்சு. அதனால எனக்கு வந்து பெயினே தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுக்கும்போது எனக்கு வலிச்சது உண்மையாக தான். வலிக்கும், கொஞ்சம் தான் வலிக்கும், ரொம்பலாம் இல்லை. ஆனால் எனக்கு பார்லர் போய் த்ரெட்டிங் பண்ணால் எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையை வச்சு உங்களுடைய ஐப்ரோஸ் கிட்ட வந்து நீங்கள் கையால் இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹேராக வந்து ப்ளக் பண்ணி எடுக்கலாம். ப்ளக் பண்ணி எடுத்து விட்ட முடி கொஞ்சம் அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு ஒரு வெட் கிளாத்தை வச்சோ இல்லாட்டி ஒரு பவுடர் ப்ரஷ் ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வரைஞ்சது போக எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் கீழே எடுக்கணும், அதுக்கப்புறம் மேலே போகணும். ஒரு செக்ஷன் தான் வந்து ஒர்க் பண்ணி எடுங்க. நிறைய பேர் நினைக்கலாம் இது ஒரு வேலையாக உட்காந்து இதை மெனக்கடன்னு எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு பார்லர் போனால் ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா சப்போஸ் திடீர்னு எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம வந்து அப்போ பார்த்து பார்லர் தேடி ஓடி போயிட்டு ட்ரிம் பண்ணிட்டு வர முடியாது. இப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எப்போல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய வளர்ந்துருக்க மாதிரி தோணுதோ அப்போல்லாம் உடனே எடுத்துருவேன். இட் ஹார்ட்லி டேக்ஸ் 5 minutes டு ரிமூவ். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டா வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள். ஸோ நம்ம ஐப்ரோஸ் எப்போதுமே வந்து நீட்டாக இருக்கும். நான் இப்போ என்னோட ஒரு ஐப்ரோ வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இன்னொரு ஐப்ரோ வந்து ஆஃப் கேமராவில் எடுத்துகிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் கீழே எடுத்தேன், அதுக்கப்புறமா மேலே எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட 2 ஐப்ரோஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நான் வந்து எடுத்தேன். இப்போ அவ்வளோதான், நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து என் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் ஆஃப் கேமராவில். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஐப்ரோ ப்ரஷ்ஷை எடுத்து என்னோட ஐப்ரோஸை வந்து அப்பர் டைரக்ஷனில் நான் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிசர் எடுத்து எக்ஸ்ட்ராவாக மேலே வளர்ந்து நிற்கிற ஹேரை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோஸ் வந்து எவ்வளோ அளவில் இருக்கோ அதே ஹைட்டில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப உள்ளத்தள்ளியும் கட் பண்ணல, ரொம்ப மேலேயும் கட் பண்ணல. கரெக்டாக என்னோட ஐப்ரோஸ் வந்து எங்கே முடியுதோ அதில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அண்ட் சிலருக்கு வந்து ஐப்ரோஸ் எடுக்கும்போது வந்து கண் வந்து வீங்கின மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து பிளட்டு வரும். பிளட்டுன்னு அப்படி சொட்ட வராது. எனக்குமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய லெஃப்ட் ஐப்ரோஸில் கீழே வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா பிளட்டு தான். இந்த ஸ்டெப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐஸ் கியூப் வச்சு ஒத்தனை கொடுத்துக்கோங்க. இல்லாட்டா வந்து ஆலோவேரா ஜெல் இல்லாட்டி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஐஸ் முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி த்ரெட்டிங் பண்ண யாரெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். See you all in the next video. Until then, bye bye, take care.